வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள பல பேர் டெய்லி 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் டீ, காஃபி ஆர் சிகரெட்னு செலவு பண்ணுறோம். பட் இந்த 50 ருபீஸ் ஆர் 100 ருபீஸை நீங்கள் டெய்லி புகையா விட போகிறீங்களா, இல்லை 50 லேக்ஸாக மாற்ற போகிறீங்களா? முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி 50 லேக்ஸாக மாற்றலாம்னு இப்போ கால்குலேட் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ டெய்லி 100 ருபீஸ்னு மந்த்லி 3000 ருபீஸ் வரைக்கும் சிகரெட், ஆல்கஹால், காஃபி இப்படின்னு ஸ்பெண்ட் பண்றோம். பட் இந்த எக்ஸ்பென்ஸை ரெடியூஸ் பண்ணி அந்த 3000 ருபீஸை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுனா ஒரு 15% சிஏஜிஆர் வந்தாலும் நமக்கு 45 லேக்ஸ்லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும். திங்க் பண்ணி பாருங்க, சிகரெட் அண்ட் காஃபி அண்ட் டீ அதிகமாக ட்ரிங்க் பண்ணுனா நம்ம ஹெல்த் ஒஸ்டாக தான் ஆகும். பட் அட் த சேம் டைம் அந்த அமௌண்ட்டை அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுனா உங்கள் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், உங்கள் வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதை நான் வெறும் அட்வைஸாக மட்டும் சொல்ல போகிறது இல்லை, நானும் இதை ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ சிகரெட், காஃபி, டீன்னு செலவு பண்ணுறதை விட அந்த 100 ருபீஸை தினமும் சேவ் பண்ணுனா மந்த் எண்டில் நம்மக்கிட்ட 3000 ருபீஸ் இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் எண்டில் இந்த 3000 ருபீஸை நான் லைவாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதன் மூலம் நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுற 3000 ருபீஸ் எப்படி க்ரோ ஆகுதுன்னு நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். ஸோ இதன் மூலம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரியும். இது என் வாழ்க்கைக்கான சேலஞ்ச் மட்டும் இல்லை, இது நம்ம சொசைட்டிக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஸ்டார்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோவை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2026 நம்ம நிதி சுதந்திரத்துக்கான வருஷமா இருக்கட்டும். 3000 ருபீஸை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.